வணக்கம்ப்பா. இப்போ வீட்டுகளில் தேவையில்லாதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும், அதுதான் நல்லது. ஜாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, ப்ரெட்டு வாங்கிக்கிறாங்க, தொட்டு சாப்பிட்றாங்க. அந்த ஜாமில் தொட்டு பிள்ளைகளுக்கும் தராங்க. பழங்களாமா, அது நல்லதாம்மா. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இயற்கையாக பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு கார்ன்ஃப்ளாக்ஸு அப்படி இப்படின்னு வாங்கி தராங்க, பாலில் போட்டு சாப்பிட்றது. அப்படிலாம் வேணாம். ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க, ஒரு பயிறு ஏறு போட்டு சேர்த்து வச்சு அவிச்சு ஒரு கஞ்சி வச்சு கொடுங்க, அது உடம்புக்கு நல்லது. அதை விட்டு போட்டு அப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் மயோனிஸ் வீட்டில் செஞ்சு தான் நாங்கள் மயோனிஸ் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யவே செய்யக்கூடாதுப்பா. அப்படிலாம் இல்லை. மயோனிஸ் எல்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்து பழக்கமாக இப்போ என்னென்னத்தோ செஞ்சு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. எதுவுமே நல்லதில்லை. அப்புறம் பாலில் கலக்கி கொடுக்கறதுக்கு இந்த விளம்பரத்துகளில் பார்த்து போட்டு என்னென்னத்தோ பாலில் கலக்கி கொடுக்குறாங்க. பாலே கொடுக்கக்கூடாது, அது பிள்ளைகளுக்கெல்லாம் சளி பிடிக்கும். அதை விட்டு போட்டு அதுலேயே என்னென்னத்தோ தேங்காய் பால் கொடுங்க, நல்ல சத்து, எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதெல்லாம் விட்டு போட்டு கண்டதும் கடையும் சாப்பிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கலந்துக்கிட்டு தேவையா? பசங்க உடம்பே கெட்டு போகும், பெரியவங்களுக்கும் உடம்பு கெட்டு போகும். இந்த மாதிரி இந்த பொருளுகள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்கப்பா. அந்த காலம் மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. என்னத்தோ ஒன்று சமைச்சு சாப்பிடுங்க. காய், கீரை, பழமெல்லாம் வாங்கி பச்சையாக சாப்பிடுங்க. அந்த ஜாம் கீமெல்லாம் வேண்டாம்ப்பா.